பிக் பாஸ் காமன் மேன் ஷோல கொடுக்குற டாஸ்க் இருக்குது தெரியுங்களா, கூந்தல் மாதிரி இருக்கு. செலிபிரிட்டினா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, காமன் மேனா உங்களுக்கு இவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லி போட்டு ஊரே கோவத்துல தான் இருக்குது. பத்தாவதுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பூரா வீடியோஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்ற இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்துகிட்டே இருக்குதுங்க. பஸ்ஸுக்கு சீட்டு பிடிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க, சேருக்கு உடச்சுக்கிறாங்க. இதுவே வந்து செலிபிரிட்டினா வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, போடா நீயும் ஷோன்னு சொல்லி போட்டு போக மாட்டாங்களே. என்ன தமிழ் பிக் பாஸ் தான் இப்படின்னா தெலுங்கு பிக் பாஸ் எப்படி இருக்கு தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்குதுல்ல. அந்த அம்மணி வந்து ஒரு அம்மணி கிட்ட வந்து இந்த பூடிஸ் கழுவு, அது அப்படி கழுவு கூடாது அப்படின்னு வேற சொல்லுது. அப்புறம் ஒரு பையன் நல்லா ஜம்முன்னு வந்து நிக்கிறான், அவன் மேல அப்படியே தண்ணி ஊத்தி விளையாடுறது. கேட்டா பொறுமையை சோதிக்கிறாங்களாமா. இங்க அவன் பிக் பாஸ் ஷோக்கோசரம் இப்படி பொறுமையா நிப்பான், வெளியே எப்படி நிப்பானா அப்புறம் நான் அப்படி போயிட்டே இருப்பான். எனக்கு பிக் பாஸ்ல குழந்தைகிட்டு அதுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு அதுல கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வர பிரான்ச்சை வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆசையோட வருவாங்க. ஆனா அதுல செலக்ட் பண்ணி உள்ள போறதுக்குள்ள இருக்கிற மாதிரி இவங்க வாங்கிட்டு போயிருவாங்களா. இதுல பத்தாவதுக்கு ஜட்ஜஸ் வேற வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசுவாங்க. இவங்க இப்படி பேசுறாங்களோ இல்ல காது வழியே இப்படி பேசு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதான்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. இது எது எப்படியோங்க காமன் மேனா இலக்காரமான டாஸ்க் எல்லாம் கொடுக்காம கொஞ்சம் மரியாதையான டாஸ்க் கொடுங்க.